அந்த ஞான ஒளி எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அடிச்சிட்டாரு. சரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓகே, அவருக்கு வேலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குன்றார்ல, என்ன வேலை உருப்படியாக செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்கள். இல்லை இதற்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சான்னு சொல்லுங்கள். கலைஞர் வந்து சினிமா துறையில் வந்து எழுத்தாளராக இருக்கார், முரசொலியில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார், நிறைய சம்பாரிச்சிருக்கார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இவருக்குன்னு தனி வேலை இருந்துச்சா? கேள்விப்பட்டீங்களா? அது வரைக்கும் வேலை செஞ்சாருன்னு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ராமதாஸ் ஐயா வந்து அரசியலில் மூத்த நபராக இருக்கக்கூடிய நபர் ஒரு கேள்வி எழுப்புறாரு, மக்கள் பிரச்சனையை கொடுத்து கேள்வி எழுப்புறாரு. இத்தனைக்கு 2024 நீங்கள் கூட்டணியே பிஜேபி கூட தான் இருந்தாங்க. இதை தாண்டியும் அமெரிக்கா அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிற ஜூலை 10 அதானியை சந்தித்தீர்களா சந்திக்கலையா? இவ்வளோதான் கேள்வி. ஆம் இல்லைன்னு கடந்து போயிருக்கலாம். அதை குறித்து கேட்ட உடனே மருமக மாட்டிப்பானோன்னு சொல்லி பயம் பதட்டத்தில் அவருக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு சொன்னாக்கா, சார் ஓட்டு போட்ட இந்திய நாட்டுடைய குடிமகன், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்ட நபர், எந்த நபர் இந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் பதவி அந்த மாதிரியான பதவி. அதில் உட்காந்து பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அவரை நீங்கள் நக்கல் பண்ணிங்கனாக்கா, பதிலுக்கு அவங்க நக்கல் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் தாங்குவீங்களா? சார் ஏற்கனவே வந்து அன்புமணி பேர் வைக்கிறதுல ரொம்ப கில்லாடிய நாள் தெரியுமா? ஆனால் உன சர்க்குன்னு பேர் வச்சுட்டு போயிடுவாப்பில் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சுட்டு கூப்பிட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த அரசியல் நாகரிகத்தை புரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு முதிர்ச்சி இருக்கே தவிர அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஏன்னா ஒருமையிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி வராமல் போகிறான், கட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா அரசியலுக்கு வரக்கூடிய நபர்களும் என்னமோ அரசியலுக்கு நீங்கள் மட்டும்தான் வரணும், நீங்கள் மட்டும் தான் நாட்டை ஆளணுன்ற மாதிரியும் உட்காந்துக்கிட்டு எதை கேட்டாலும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த கேள்வி இவ்வளோ திமுறை ஏன் வந்துச்சுன்னு, மோடிட்டு போய் சரணடைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு, எப்படியாவது அந்த கேஸ் அங்கேருந்து வாபஸ் வாங்க வச்சு நம்ம தப்பிச்சிக்கலான்ற ஒரு மமதை. ட்ரம்ப் இனிமேட்டு தான் எப்படி ட்ரம்ப் ஆசிக்க போகிறான், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இதில் பல நபர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா ஊடகத்திலும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, திமுக குடும்பம் இதனால் வந்து நாளைக்கு வந்து எதனாலேயோ நம்ம சிக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது, இதனால் நாளைக்கு சிக்கி ஆட்சி கலைஞ்சாலும் மொத்தத்தில் எனக்கு என்ன, நீ லவ் பண்ணேன்னு நான் பண்ணணுன்னு இந்த குடும்ப நாசமாக போகணும்னு வடிவேல் சொல்கிற மாதிரி, எனக்கு இந்த ஆட்சிங்கிறது அப்புறப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்கன்னும் பொழுது எப்படி நடந்தாலும் சரி உள்ளபடி வந்து வாழ்த்துக்கள்.